முழிச்சுக்கிட்டு அப்படிலாம் இருக்கக்கூட. பாட்டு பேப்பர் இல்லையா? நல்ல கரங்களை தட்டி யாரெல்லாம் கை வச்சிருக்கீங்க, கைகள் யாரெல்லாம் கொண்டிருக்கீங்க, அந்த கைகளை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் கர்த்தரை துதியுங்கள். ஹல்லேலூயா. இந்த வருஷம் கர்த்தர் செய்த நன்மை யாவையும் எண்ணி நாம் முழுமனதாய் ஸ்தோத்தரிக்க போகிறோம். ஒரு அருமையான பாடல் இது. கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னில் தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர், தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான். நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள்
மனதாய் ஸ்தோத்தரித்தேனார். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரித்தேனார். அல்லேலூயா. எண்ணில்லா நன்மைகளை ஒவ்வொரு நாளும் எனக்கு ஆண்டவர் செய்கிறார்னா, எல்லா நாளும் ஆண்டவர் நம்மை நினைத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரோ உன் நினைவாகவே இருக்கிறார். நம்முடைய நினைவுகள் தான் வேற எங்கெல்லாமோ சிதறி சிதறி போயிருது சிஸ்டர். நம்ம ஆண்டவரை நினைக்கிற நேரம் ரொம்ப கம்மி தான். ஒழுங்கான முறைப்படி பார்த்தா தசம பாகம் நம்முடைய நேரத்தில் கொடுக்கணும். 24 மணி நேரத்தில் 2 மணி 40 நிமிஷம் நம்ம ஆண்டவருக்கு ஒதுக்கணும். நீங்கள் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 40 நிமிஷம் சோத்திரத்தில் துத்திலையும் போகும்போது வரும்பொழுது அப்படி கணக்கு பண்ணி பிரித்து பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு நன்மைகளை கணக்கு பார்த்து கொடுத்துருவாரு. இல்லையா? நம்ம அப்படி நினைக்கிறது கிடையாது. ஆண்டவரை துதிக்கிறது கிடையாது. ஏதோ அவசரத்துக்கு சோத்திரம் போடுறோம், ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டே தான் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, மேகம் போன்ற வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு நிறைய இருக்கிறது, அதை நோக்கி பொறுமையோட ஓடுங்க. வேத வசனத்தை கணக்கு பண்ணி ஓடுங்க, அங்கே தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு நாட்களிலும் நம்மை நினைக்கிற ஆண்டவர், இந்த உலகத்தை விட்டு நம்ம பிரிஞ்சாலும் நித்திய ஜீவனை கொண்டு நம்மளை சேர்க்கும் வரைக்கும் பிரியாமல் இருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. பிரியாமல் இருக்கிற ஆண்டவரை நாம் துதிப்போமா? ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. நான் உம்மை நேசிக்கிறேன், என் ஜீவனை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன், என் ஜீவனை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆண்டவரே, என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆண்டவரே. பெருகிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? பெருகிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்திடுவேன் நன்றியோடு. ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்திடுவேன் நன்றியோடு.
கரத்தை உயர்த்தி நான் உம்மை நேசிக்கிறேன், என் ஜீவனை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான், உண்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான், உண்மை மனதுடன் ஒரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே, ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. நான் உம்மை நேசிக்கிறேன், என் ஜீவனை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், என் ஜீவனை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான், உண்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான், உண்மை மனதுடன். நான் உம்மை நேசிக்கிறேன், நான் இயேசுவை நேசிக்கிறேன் சொல்றவங்க மாத்திரம் வலது கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை தாராரு. நீ என்ன நேசிக்கிறேன்னு சொன்னம்மா, நீ என்ன நேசிக்கிறேன்னு சொல்லிட்டே தம்பி. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னிடத்தில் அன்பு கூர்ந்து, நீ என் மீது அன்பு கூர்ந்தபடினாலே நான் உன்னிடத்தில் அன்பு கூர்ந்து உன் கற்பத்தின் கனிகளையும் உன்னுடைய மிருகங்களின் பலனையும் உன் வயல்களின் விளைச்சலையும் உனக்கு நான் தருவேன், வியாதிகளை உன்னை விட்டு விலக்குவேன், பூரண ஆசீர்வாதத்தால் உன்னை நான் நிரப்புவேன். எவ்வளவு அருமையான வார்த்தைகள். நான் உம்மை நேசிக்கிறேன், என் ஜீவனை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், என் ஜீவனை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான், உண்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான், உண்மை மனதுடன். நாம் கண்களை மூடி செய்திக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம் ராஜா, மேலெடுத்திருக்கிறோம், ஸ்தோத்திக்கிறோம் தகப்பனே. இந்த அருமையான மாலை விலைக்காம கூட நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்போ சிறிய கூட்டமாக உடைய பாதப்படியிலே அப்பா நீர் ஒன்று சேர்த்த தயவுக்காக கூட நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்போ இந்த நேரத்தில் கூட அப்பா உண்மை பாடி துதிக்க நீர் தந்த கிருபைக்காம கூட நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தகப்பனே மட்டுமாக நீர் எங்களோடு இருந்ததுக்காக நன்றி. இனி வரும் அப்பா நேரங்களிலும் எங்களோட கூட இருங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ராஜா. அப்போ கேட்க போகிற செய்தி வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. வந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. என்ன வேண்டுதல்களோட விண்ணப்பங்களோட வந்தார்களோ அப்போ அதை எல்லாம் அவர்கள் பெற்றுக்கொண்டு இங்கேருந்து செல்ல நீங்கள் உதவி செய்யுங்க. நல்ல வார்த்தையின் மூலமாக வந்த ஒவ்வொருத்தரோடு நீ பேச போதுக்காம கூட நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. அப்பா நாங்கள் வசனத்தை கேட்கிறவர்களோ மாத்திரம் இல்லாமல் அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்போ வசனங்கள் எல்லாம் நாங்கள் கேட்குற வசனங்கள் எல்லாம் எங்கள் இருதயத்தில் நாங்கள் பதித்து கொள்ள எங்களுக்கு நல்ல ஒரு ஞானமுலையும் தீர்த்தாங்க. நிறைய மிதனத்தை பொறுப்படுத்திக்கொள்ளும் வழி நடத்தும். மீட்பு இயேசுவை சந்திக்கணும் ஜீவனில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. நாம் தேசத்து உட்காருவோம்.
எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இல்லாட்டி கர்த்தருடைய வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுமா, நிறைவேற போகிறதா, ஆண்டவர் நமக்கு அதை நிறைவேற்றுவாரா என்கிற நிச்சயம் நமக்குள்ள கிடையாது. வருஷம் வருஷம் நமக்கு ஏதோ வார்த்தைகள் வருகிறது, நம்ம அதை பெற்றுக்கொள்கிறோம். அடிக்கடி சொல்ற மாதிரி எப்படியும் ஜனவரி மாதம் 31ஆம் தேதிக்குள்ள ஒரு 30 அட்டையாவது நம்ம பைபிளில். அப்போ அந்த வாக்கு தத்துவம் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யலைன்னா அதை பெற்றுக்கொள்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. வேணா பார்க்க கலராக என்ன செய்யலாம், இருக்கலாம். எப்பவுமே எனக்கு என் மனசுல ஒரு அடித்தளத்தில் ஒரு காரியத்தை நினைப்பேன். டெய்லி காலமே நான் பைபிள் வாசிக்கும் போது விடிய காலமே ஏதாவது வார்த்தை கொடுத்தாருன்னா எனக்கு அது அன்னைக்கே நிறைவேறின ஆண்டவரேன்னு சொல்லுவேன். அதுக்காண்டி ரொம்ப போராடுவேன். காலமே எனக்கு 4:30 மணிக்கு எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தாருன்னா சாயந்தரம் 4:30 மணிக்குள்ள உண்மையிலே எனக்கு அது நிறைவேறும் பிரதர். உண்மையிலே சொல்றேன், நிறைவேறும். குட்டி குட்டி விஷயமா தான் இருக்கும். நான் ஆசைப்படுறது எனக்கு இன்னைக்கு வேணும், இந்த இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னு நினைச்சா, ஆண்டவரே நான் இந்த இடத்துக்கு நான் ஊழியத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, நான் இந்த ஊழியத்துக்கு போகணும்னு நான் விடிய கிழமை ஜெபம் பண்ணி முடிக்கும், ஃபோன் கால் வந்துடும் வாங்க அப்படின்ட்டு. அப்படிதான் செஞ்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் போனேன். பிரியமானவர்களே, நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. எல்லாருடைய மன விருப்பத்தையும் அல்ல, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்து அவர் மீது அன்பு வைத்து அவரை விசுவாசித்து அவர் எனக்கு நன்மை செய்வார் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஏலிம் ஜெப வீட்டுக்காக வாக்குத்தத்த வசனத்தை இப்போ நம்ம வாசித்தோம். அது முடிஞ்ச உடனே உங்கள் கையில் வாக்குத்தத்த அட்டைகளை கொடுப்போம். அருமையான பாண்டிச்சேரியிலேருந்து அருமையான அனிதாவுடைய அப்பா ஜான்சன் ஐயா ஒவ்வொரு வருஷமும் அவங்க அங்கேருந்து இங்கே போகிறது. அல்லேலூயா. ரெட்டிப்பான நன்மைகளுக்கு பதிலாக 3 விதமான நன்மைகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். சந்தோஷமா? ஒரு பிளேட் பிரியாணிக்கு பதிலாக 3 பிளேட் பிரியாணி கிடைச்சா எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா? நீங்கள் ஒரு இடத்துல ஒரு 1000 ரூபா கேட்க போய் 3000 ரூபா கிடைச்சிச்சுன்னா எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா? நாளைக்கு ரேஷன் கடையில் போய் எங்களுக்கு 1000 ரூபா தாரேன்னு சொல்லி கேட்டு இல்லை ஓடி போங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படிங்கிறது போகக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்டால் நிச்சயம் கிடைக்கும். நீங்கள் சிங்கிளாக கேட்டால் டபுளாக கிடைக்கும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி இயேசு நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் நமக்கு வாக்கு தத்தமாக கொடுக்க, கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். ஹல்லேலூயா. நல்ல அந்த வசனத்தை பாடுங்க. செய்ய போகிறேன் அப்படி என்ன செய்யல சொல்லல, செய்வேன். டெஃபினட்டா நான் உங்களுக்கு அதை என்ன செய்ய போறேன். எதை செய்ய போறேன்? நிர்மூலமானதை என்ன செய்ய போகிறேன்? கட்ட போகிறேன். பாழானதை பயிர் நிலமாக்க போகிறேன். இப்போ இந்த சுவரில் கிராக் விழுது. உடனே என்ன பண்றோம்? ஒரு மேஸ்திரி கூட்டம் அந்த கிராக் என்ன செய்யறோம்? சரி பண்ணி அடைக்கிறோம். திருப்பி இந்த பக்கம் என்ன செய்யுது? கிராக் விழுது. இல்லாட்டி மேலேருந்து எல்லாமே பேந்து விழுது. ஒவ்வொன்றா ரிப்பேர் பண்ணி பார்க்க முடியலை. அப்போ என்ன செய்கிறோம்னா அந்த சுவரை இடிச்சிட்டு, அந்த நிர்மலமாக இருந்த அந்த சுவரை இடிச்சிட்டு புது சுவரை நம்ம கட்டுறோம். அல்லேலூயா. அப்படி கட்டணும்னா ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக என்ன செய்யணும்? இருக்கணும். அஸ்திபாரம் கிறிஸ்துவே. நாம் கிறிஸ்துவின் மீது அஸ்திபாரத்தை வைத்து நம்முடைய வாழ்க்கை பயணம் இருக்குமானால், எந்தெந்த காரியத்தில் பிசாசு நமக்கு நிர்மூலமான காரியங்களை குடும்பத்தில் கொண்டு வருகிறானோ அதை ஆண்டவர் ஒட்டு போட்டு இருக்க மாட்டார். ஆண்டவர் பஞ்சர் பார்க்கிறவர் அல்ல, புதுசாகவே மாற்றி கொடுத்துருவார். அல்லேலூயா. அப்படிதான் இன்னைக்கு சிலரது நிர்மூலமான வாழ்க்கையை ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? பழைய வாழ்க்கையை அப்படியே அழிச்சிட்டு ஒரு புது வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்க போகிறாராம். பழைய வாழ்க்கையில் சுமக்க முடியாத பாரங்கள், சுமக்க முடியாத கஷ்டங்கள், கண்ணீரின் வாழ்க்கை, ஏக்கத்தின் வாழ்க்கை, நிறைவு பெறாத வாழ்க்கை,
ஆண்டவர் சொல்றார், இதே நீ இந்த வருஷம் என்ன செய்யக்கூடாது, கண்டினியூ பண்ணக்கூடாது. 6ஆம் தேதி வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டு இன்னைக்கு 7ஆம் தேதியிலேருந்து உனக்கு விடுதலை. 7 is heaven. அல்லேலூயா. 7 பரிபூரணத்தின் அடையாளம். 7 நட்சத்திரங்களின் மத்தியில் வாசம் செய்கிறவர், 7 குத்துவிளக்குகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர், 7 சபைகளின் தலைவராய் இருக்கிற 7 சிங்காசனங்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற ஆண்டவர் சொல்கிறார், இந்த 7ஆம் தேதியிலே உன் வாழ்க்கை புதிதாக மாற்றப்பட போகிறது. அல்லேலூயா. அப்போ ஒருத்தனுடைய வாழ்க்கை எப்படி நிர்மலமாகிறது அப்படின்னா, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. எரேமியா 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உன் நொறுக்கத்தினாலும் உன் வேதனையின் மிகுதியினாலும் நீ கூக்குரல் இடுவானேன், திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தமும் பலத்து போன உன் பாவங்களின் நிமித்தமும் இப்படி உனக்கு செய்தேன். ஹல்லேலூயா. அப்போ நிர்மலமானது நம்முடைய குற்றம் கிடையாது, நாம் செய்த பாவம். அழகா ஆண்டவர் சொல்றாரு, நீ பாவம் செஞ்சுட்ட, பெரிய பாவம் செய்யற, கர்த்தருக்கு விரோதமா நிறைய காரியங்களை செய்கிற, அதனால நான் உன்னை என்ன செஞ்சுட்டேன், இப்படி செஞ்சுட்டேன். இப்ப ஆண்டவருக்கும் நமக்கு தான் டக் ஆஃப் வார் என்ன செய்து இருக்குது, அப்படித்தானே? நீ பாவம் செஞ்ச, ஆண்டவர் உனக்கு என்ன செஞ்சிட்டார், உன் வாழ்க்கை நிர்மலமாகுது. அப்போ நம்மளே சில நாள் நம்ம தலையில் என்ன செஞ்சுக்கிட்டோம், மண்ணை அள்ளி போட்டு நம்முடைய வாழ்க்கையை நிர்மலமாக்கிட்டு இருக்கோம். வேதத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 13 முதல் 24 ஒரு சம்பவத்தை பார்த்தீங்கன்னா, கெட்டகுமாரனுங்கிற சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதுல வசனங்கள் சொல்லுகிறது, அவன் அப்பாட்ட போய் என் சொத்தை எனக்கு என்ன செஞ்சு கொடு, பிரிச்சு கொடுன்னு கேட்கிறான். அவனா கேட்கல, அவன் கூட சேர்ந்த நண்பர்கள் ஏவி விடுறாங்க. அப்ப நம்ம நிர்மூலமாகறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. உன் சவகாசம் சரியில்லைன்னா உன் வாழ்க்கை நிர்மூலம் ஆயிரும். இல்லையா? நீ குடிகாரன் கூட சேர்ந்து நட்புறவு வச்சன்னா உன் பழக்கம் இங்கே தான் போகும், அங்கே தான் போகும். கண்ட மாதிரி ஊர் சுத்துறவன் கூட நீ நட்புறவு வச்சிருந்தனா நீயும் ஊரை தான் என்ன செய்வ, சுத்துவ. உன் பழக்க வழக்கம் நல்லவங்களோடு இருந்தாச்சுன்னா உன் வாழ்க்கையில நல்லது என்ன செய்ய நடக்கும். எனக்கு ஆலோசனை சொல்லுகிற கர்த்தரை நான் என்ன செய்வேன், துதிப்பேன். கர்த்தருடைய ஆலோசனையை நிற்கும். உன் மீது என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்வேன். அதை விட்டுட்டு நீ மனுஷன்ட போய் ஆலோசனை கேட்டு பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நேற்று கூட சொன்னேன், அப்பா இருக்காங்க, சித்தப்பா இருக்காங்க. அப்பாவுக்கு தான் பிள்ளையை பற்றி தெரியும், அம்மாவுக்கு தான் பிள்ளையை பற்றி தெரியும். அவன் என்ன கேரக்டர், அவன் என்ன கேரக்டர், அவளுக்கு என்ன வேணும் ஏது வேணும் அவங்களுக்கு தான் தெரியும். அந்த பிள்ளை முகம் வாடி இருந்தா ஏன் வாடி இருக்காங்கிறது கொஸ்டின் பண்ணுறது அவங்க தான். அப்போ அவங்க தான் பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனை என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அப்பாவை விட்டுட்டு அம்மாவை விட்டுட்டு சித்தப்பாட்ட போய் ஆலோசனை கேட்டால் சித்தப்பா அவருக்கு தெரிஞ்சதான் என்ன செய்வார், சொல்லுவார். சித்தப்பாவுக்கு அன்னைமகாங்கிற பாசம் தான் இருக்குமே தவிர இரத்த பாசம் இருக்காது. உனக்கும் எனக்கும் இயேசு சம்பந்தப்பட்ட இரத்த பாசம் இருக்கிறது. அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் நமக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தை நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். அந்த இரத்த பாசத்துல தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ நிர்மூலமானால் அது நீ பாவத்தினால் தான் நிர்மூலமான. இன்று நீ மனம் திரும்பு. கெட்டகுமாரன் நல்லா தான் போனான், போகும்போது நல்ல சொத்து பத்தோட போனான். நண்பர்களோடு சேர்ந்து எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டான், அழிச்சிட்டான். பணம் காலி, நண்பர்களும் காலி. வெறுமையாக்கப்படுகிறான், தனிமையாக்கப்படுகிறான், வேதனைகளை அனுபவிக்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டான், பிச்சை எடுக்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டான். கடைசியில் என்ன போட்டிருக்கு, பன்றிகளுக்கு கொடுக்கிற அந்த ஆகாரம் கூட இவனுக்கு என்ன செய்யல, கொடுக்கல. நிர்மூலமான பின்பு அப்பதான் அவன் என்ன செய்யறான், ஆகா எங்க அப்பா வீட்டில் இருந்திருந்தா கூட நான் இன்னைக்கு நல்லா என்ன செஞ்சிருப்பேனே, சாப்பிட்டுட்டு இருப்பேனே. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், ஒரு அருமையான ஒரு வாலிப மகள் இருந்தா. அவளுக்கும் அவங்க அம்மாவுக்கும் எப்பவுமே என்ன செய்யாது, ஆகாது. என்கிட்ட சொல்லுவேன், எங்கள் அம்மா இப்போ பார்த்தா கோயின்ட்டு இருக்காங்க அப்படின்பா. அப்போ நான் சொல்லுவேன், பொம்பளை பிள்ளைகளுக்கு அம்மா தான் என்ன நினைக்காத, நல்ல ஃப்ரெண்டாக என்ன செஞ்சுக்கோ, நினச்சிக்கோ. அவள் என்ன பண்ணான்னா, அவள் காலேஜ் படிக்கிறதுல அவ கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் தன்னுடைய ஃபேமிலியை பற்றி என்ன செஞ்சா சொல்ல ஆரம்பித்தா. எங்கள் அப்பா அப்படி, எங்கள் அம்மா அப்படி, எனக்கு வீட்டில் நிம்மதி இல்லை. அது நல்ல பிள்ளைகிட்ட சொல்லியிருந்தா நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கும். ஒரு மாதிரி ஊர் சுற்றுற அந்த மாதிரி கேட்டகரி உள்ள பிள்ளைகள்கிட்ட பழகினா பாருங்க,
கடைசியில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 3 வருஷத்துக்கு முன்னாடி சைதாப்பேட்டை பஸ் ஸ்டாண்டில் குடிச்சிட்டு ரோட்டில் கிடந்த 3 காலேஜ் பிள்ளைகளில் அந்த பிள்ளையும் ஒன்று கிறிஸ்டியன் காய். அப்போ அவளுடைய வாழ்க்கை எப்படி நிர்மலமாகுது பாருங்களேன். இன்னைக்கு அவளுடைய வாழ்க்கை பரிதாபத்துக்குரிய சூழ்நிலையில் மெண்டல் மாதிரி இருக்குது அந்த பொண்ணு. எல்லா பேப்பர்லையும் வந்தது, எல்லா டிவிலையும் வந்தது. சைதாப்பேட்டை பஸ் ஸ்டாண்டில் குடிச்சிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஆட்டம் போட்டு ட்ரெஸ் எல்லாம் கலத்தி போட்டு பெண் போலீஸ் வந்து ரோட்டில் போட்டு அடின்னு அடித்து இழுத்துட்டு போனதே. இப்போ யார் நிர்மலமாகுனா? நிர்மலமாகினதற்கு காரணம் என்ன? பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, அவர்களோடு இருக்கவும் விரும்பாதே. 1ஆம் சங்கீதம் சொல்கிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிரு, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கெட்ட குமாரன் மனம் திரும்பினான், கஷ்டப்பட்டான், மனம் திரும்பினான். அவன் அழகா சொல்றான் பாருங்களேன். அந்த இதுல 20ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். டக்கு டக்குன்னு எடுத்து வாசிக்கணும், டைம் இல்லை. லூக்கா 15:20. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். பாருங்களேன், எழுந்து புறப்பட்டு விட்டுருங்க. பாவத்துல விழுந்து கிடக்கிற ஒருத்தன் தகப்பனிடத்தில் போய் அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனுக்கு முத்தம் செய்தான். போதுமா? அப்ப பாருங்களேன், அந்த தகப்பன் என்ன பார்த்துட்டு இருக்கான், என்றாவது ஒரு நாள் என் மகன் கண்டிப்பா திரும்பி வருவான். அவருக்கு தெரியும் இவன் நிர்மலமாக போறான், நிர்மலம் ஆயிட்டான், இனிமே அவனுக்கு வேற வழியே கிடையாது. எங்க வரணும்? தகப்பனிடத்துல வரணும். தகப்பனுடைய அஸ்திபாரத்தில் தான் அவன் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். அவன் திரும்பி வந்தான், தகப்பனிடத்துல மன்னிப்பு கேட்டான், அவனை தகப்பன் ஏற்றுக்கொண்டான். அந்த குடும்பத்தில் மீண்டும் சந்தோஷம் உண்டாயிட்டு இருக்குது. அப்போ தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர் அவர் தான். அவர் அக்கிரமங்களை மன்னிக்கிறவர் அவர் தான். நீ பாவம் செஞ்சுட்டு உங்களை அவர் ஒதுக்கிறது இல்லை. வேதம் சொல்லுகிறது, பாவத்தை வெறுக்கிறேன், பாவிகளையும் நான் நேசிக்கிறேன். ஒரு பாவி செத்து போவது என்னுடைய விருப்பமே அல்ல, ஒரு பாவி மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவதே நான் விரும்புகிறேன் எசேக்கியேலில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்னைக்கு நம்ம அநேக காரியங்கள்ல நிர்மூலமாகி இருக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிர்மூலமாயிற்று, குடும்ப வாழ்க்கை நிர்மூலமாயிற்றுனா உன்னையே நீ சோதித்துப்பார், உன் பிள்ளைகளை சோதித்துப்பார். எங்க போறான், எங்க போறா, என்ன செய்யறா, நல்லா அப்படி ரூட் எடுத்து வைங்க, முழங்கால் போடுங்க, ஜெபம் பண்ணுங்க. உன் பிள்ளை மனம் திரும்பிடுவான், மனம் திரும்பி தகப்பன் இடத்துல ஓடி வருவான். இயேசுவின் இடத்துல தான் போகணும். ஆண்டவர் தான் அந்த நல்ல தகப்பன். அந்த நல்ல தகப்பன் உங்கள் குடும்பத்தை வாழ வைக்க வல்லவராய் இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மீது மனதுருக்குவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவர்கள். தயவு பெருத்தவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, திரும்புகிறவன் யாரிடத்தில் திரும்பணுமா? கர்த்தரிடத்தில் திரும்பணுமா? அப்போ ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நீ அங்கேயும் அலைந்து தெரியாத, நீ கர்த்தரிடத்தில் மனம் திரும்பு, உன் மீது தயவு காட்ட ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கெட்ட குமாரனை போல நம்முடைய வாழ்க்கையில அழிவுகள் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஆண்டவர்கிட்ட ஒரு அழகான பாடல் இருக்குது, மகனே மகளே மகளே ஓ மகளே உன் இதயத்தை தாராயோ, இப்போ தாராயோ, இப்போ தாராயோ. மகளே ஓ மகளே உன் இதயத்தை தாராயோ, இப்போ தாராயோ, இப்போ தாராயோ.
நீங்கள் மனம் திரும்புங்க, நிர்மலமான உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் கட்டுவார். உங்கள் பிள்ளைகளை மனம் திரும்ப வைங்க, நிர்மலமான பிள்ளைகளுடைய வாழ்க்கை மீண்டும் கட்டப்படும். உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய காரியங்கள் நிர்மலமாய் போச்சு, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அதில் என்ன தப்பு செய்றீங்கன்னு பாருங்க, அதை மாற்றுங்க, ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டிடுவார். ரெண்டாவதாக நாம் வாசித்தோம், பாழானது பயிர் நிலமாகுமாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். மார்க் அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியில ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். போதும். இயேசு படவிலிருந்து இறங்கி தரையில அவர் கால் பட்ட உடனேயே அந்த இடத்துல மாற்றம் உண்டாயிற்று. ஏன்னா பின்னாடி உள்ள வசனங்கள் சொல்லுகிறது, அந்த அசுத்த ஆவியில் உள்ள மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து என்ன செய்யறான், புறப்பட்டு வாரான். அவனை கட்ட ஒருத்தரால முடியல, பயங்கரமானவன் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அவனை கண்டு எல்லாரும் பயந்து என்ன செய்யறாங்க, ஓடுறாங்க. சங்கிலினால கட்டியும் அந்த கட்டுகளை அவன் அறுத்துட்டு ஓடிடுறான். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான பிசாசு பிடிச்சவன் கல்லறை தோட்டத்திலேருந்து ஓடி வாரான். அதுவரைக்கும் வராதவன் இயேசுவின் கால் பட்ட உடனே ஓடி வரான். எதுக்கு? இவர் என்ன அழிச்சிருவாரு. தீமைகளை அழிப்பதற்கு ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் வாழ்க்கை, அவன் பயிரிடப்பட வேண்டிய ஒரு மனுஷன், நல்ல நிலமா இருக்க வேண்டிய ஒரு மனுஷன். உலகத்தில் பிறக்கும் போது எல்லாரும் நல்லவங்க தாங்க. எந்த குழந்தையாவது பீடி சிகரெட் குடிச்சிட்டா பிறக்குது? எந்த பிள்ளையாவது பிறக்கும்போது சரக்கோடைய பிறக்குது? இல்லை. பிறக்கும்போது ஒருவன் இந்த குழந்தையை போல் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு குழந்தைகள் பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு சாட்சியம் ஆண்டவர் வைக்கிறாரு. ஆனால் கொஞ்ச நாள் ஆனால், முந்தியெல்லாம் நான்லாம் படிக்கும்போது காலேஜ் வயசு அப்படி தான் நான் பழக ஆரம்பித்தேன் குடிக்கிறதுக்கு. ஆனால் இப்போ 8 வயசு 9 வயசு 10 வயசுல பயங்கரமாக பசங்க கஞ்செல்லாம் அடிச்சுட்டு அவனுக்கு சுத்த பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி நான் பஸ்ஸில் போனேன் தரமணி சர்ச்சுக்கு. ஸ்கூல் படிக்கிற பசங்க 3 பேர் என் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஆளுக்கு ஃபோனை வச்சுக்கிட்டு ஏன்டா அதில் உட்காந்தோன்னு எனக்கு ஆகி போச்சு. அந்த கைவேலி வர்ற வரைக்கும் அவனுங்க படுத்தின பாடு. பஸ்ஸில் உள்ளவங்களை கடைசியில் அந்த கண்டக்டர் வண்டியை நிறுத்தி இறங்குங்க சொன்னால் இறங்காம என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறானுங்க. அதுக்கு பிறகு பஸ்ஸில் உள்ளவங்க 4 சாத்தி பஸ்ஸை விட்டு கிளறி கூட்டு போயிட்டாங்க. அவ்வளோ மோசமாக அந்த பசங்க இருக்கிறானுங்க. காரணம் என்னன்னா, அவன் சொல்றான், பொட்டலம் எங்க கிடைக்கும்னு கேளுடா மச்சி அப்படின்னு. இங்கிருந்து முன்னாடி உள்ள பையனை பார்த்து கேட்குறேன், மச்சி பொட்டலம் எங்க கிடைக்கும்னு கேட்குறான். பொட்டலம்னா என்னன்னு தெரியுமா? அப்போ இந்த காலத்தில் பசங்க எப்படி பயிராக இருக்க வேண்டியவன், விளைச்சலை கொடுக்க வேண்டியவன் பாழாகிட்டு போகிறான். ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, பாழானது பயிர் நிலமாக போகிறது. கரைங்கள் கொஞ்சம் கைகள் தட்டுங்களேன். அப்படியே பாழான வாழ்க்கை பயிர் நிலமாக மாறப்போகிறது. பாழான உங்களுடைய சரீரம் பயிர் நிலமாக போகிறது. அது எப்படி பயிர் நிலம் ஆகும்? எல்லா இடத்திலும் உங்கள் வீட்டில் இயேசுவின் பாதம் பட வேண்டும். உங்கள் தொழிலில் இயேசுவின் தொழில் நடக்கிறதுல யாருடைய பாதம் படணும்? இயேசுனுடைய பாதம் படணும். நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தில் யாருடைய பாதம் படணும்? இயேசுடைய பாதம். உங்கள் வீட்டில் ஒவ்வொரு அலைகளிலும் இயேசு என்ன செய்யணும்? அவருடைய பாதங்கள் என்ன செய்யணும்? படணும். நீங்கள் ஸ்கூலுக்கு போனீங்கன்னா உங்கள் கிளாஸ் ரூமில் யாருடைய பாதம் படணும்? இயேசுனுடைய பாதம் படணும். அதுக்காண்டி இயேசு உங்களுக்கு முன்னாடி போய் இருக்க மாட்டார். இயேசு உங்களுக்குள் இருந்தால் உங்கள் பாதம் படிக்கிற இடமெல்லாம் கர்த்தருடைய பாதங்கள் பட்ட இடமே. அல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல எந்த பிசாசின் கிரியைகளோ சாத்தானின் கிரியைகளோ உங்களுக்கு விரோதமான காரியம் இருக்கவே முடியாது. அலறி அடிச்சுட்டு என்ன செய்யறது? ஓடி வந்து என்ன சொல்லுது? இயேசுவே உமக்கும் எனக்கும் என்னென்ன வேதனைப்படுத்துறக்கா நீங்க வாரீங்கன்னு கேட்குது. அந்த பிசாசு கேட்குது. அப்போ உங்களுக்குள் இயேசு இருந்தால் உங்களை பாழாக்கி கொண்டிருக்கிற எந்த ஸ்தலத்திலையும் நீங்க போய் நின்னா அந்த பாழானுக்குரிய சாத்தா அந்த இடத்துல என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. அதை காட்டிலும் ஒரு பெனிஃபிட், இயேசு உங்களுக்குள் இருந்தால் உங்களை பாழாக்கவே முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இயேசு உங்களுக்குள் இல்ல, குறைவுபட்டவராக இருக்கிறாரு. சின்ன வழி, பாம்பு போடுறதுக்கு பெரிய வாசல் தேவையில்லை. சின்ன பொந்திருந்த புஷ்கு என்ன செஞ்சிடும்? உள்ள வந்துடும். சர்ப்பம் அப்படித்தானே வருகிறது. ஏதேன் தோட்டத்துக்குள்ளே சின்ன கேப்ல என்ன செஞ்சிட்டான்? உள்ள வந்துட்டான்.
அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம பாழாக்குற பிசாசை ஆண்டவர் இன்னைக்கு அப்புறப்படுத்த போகிறார். அவைகள் எல்லாம், அவனுக்குள் இருந்த பிசாசுகள் எல்லாம் ஆண்டவர் சொன்ன உடனே அவனை விட்டு ஓடி போனதுன்னு சொல்லப்பட்டிருக்கு, புறப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு புறப்பட போகிறது. ஆமென் சொல்லுங்க. உங்க வீட்டில், உங்க தொழிலில், உங்க சரீரத்தில் வியாதிகளை, வேதனைகளை, கஷ்டங்களை கொடுத்து உங்களை பாழாக்கி வச்சிட்டு இருக்க சாத்தான் இன்னைக்கு ஓட போறான்னா, நீங்க போகும்போது இயேசுவோட போறீங்க. இயேசுவை நீங்க சுமந்துட்டு போறீங்க. உங்க வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைங்க. நாளை காலமே கடையை திறந்து உங்க பிசினஸ் சென்டர்ல கால் எடுத்து வைங்க. நாளை ஸ்கூல்ல போய் கிளாஸ்ல கால் எடுத்து வைங்க. அங்க ஒரு பெரிய அற்புத மாற்றம் உண்டாகும். ஆண்டவர் உங்க வாழ்க்கை பாதை அப்படியே மாற்றுவாரு. விளங்காதவா, நாசமா போறவா, அவ பாலா போயிட்டா, அவ வாழ்க்கை விட தான் அழிஞ்சு போச்சு, அப்படி இப்படின்னு உங்களை பத்தி என்ன சொன்னாலும் சரி, நீங்க அதை காதுல என்ன செய்யாதீங்க, வாங்காதீங்க. உங்களுக்கு நம்பிக்கை வேணும். என் வாழ்க்கை இந்த நாள் வரைக்கும் 6ஆம் தேதி வரைக்கும் என் வாழ்க்கை பாழா இருக்கலாம், என் படிப்பு பாழா இருக்கலாம், என் பிள்ளைகள் பாழா இருக்கலாம், என் மகனுடைய வாழ்க்கை பாழா இருக்கலாம், என் மகளுடைய வாழ்க்கை பால் பெற்றதா இருக்கலாம், நான் கைது செய்கிற வேலைகள்லாம் நஷ்டம், பால் பெற்றதா இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு நான் அதை பயிர் நிலமாக மாற்றப் போகிறேன். அது பயிர் நிலமா மாற்றப்படுறது மாத்திரம் முக்கியம் இல்லை சிஸ்டர். நம்ம ஊர்ல கிராமத்துல வயலை உழுது தண்ணி பாய்ச்சி உரலாம் போட்டு என்ன சொல்லுவாங்கன்னா கழனின்னு சொல்லுவாங்க எங்க ஊர் சைடில். அது ரொம்ப நாளைக்கு கழனியாவே என்ன செய்யும் இருக்கும். உங்க வயல் எப்படி இருக்கு, விதை சேர்த்தன்னு கேட்டால் இல்லை இது என்ன செய்தி இப்போ கழனியா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி ஊற வச்சிருப்பாங்க. அதுக்கு பிறகுதான் நெல் என்ன செய்வாங்க, நடுவாங்க. அந்த நெல் நடலைன்னாச்சுன்னா அந்த நில பால் நிலமாக என்ன செஞ்சிடும், பெய்கிறோம். அந்த நெல்லு தான் கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அப்போ உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை உள்ள வந்துச்சு அப்படின்னாச்சுன்னா மத்தேயு 13:23 எடுத்து வாசித்து பாருங்க. மத்தேயு 13:23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான். ஹல்லேலூயா. இப்ப நீங்க எப்படி பலன் கொடுக்க போறீங்களா? அப்படி குறைச்சிட்டே வர பிறகு முதல்ல அப்புறம் 30 வேணுமா, 60 வேணுமா, 100 வேணுமா? 100 வேணும்னு சொல்றங்க. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கையும் தட்ட சொல்றாரு, கையும் உயர்த்த சொல்றாரு. 100க்கு 100 நமக்கு ஆசீர்வதிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அப்ப 30% தான் கிடைக்கணும், நீ ஃபெயிலு. அப்படித்தானே? 100க்கு 30 மார்க் வாங்கினா பாப்பா பாஸ் ஆயிருவியா? ஃபெயில். அவ பாஸ் ஆயிடுவாளாம். 60 மார்க் வாங்கினா சரி, கொஞ்சம் பிள்ளை நல்லா படிச்சு 100க்கு 100 வாங்கினா ஸ்டேட் லெவல்ல ஃபர்ஸ்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை தானே விரும்புகிறார். என் பிள்ளைகள் எப்பவுமே எப்படி இருக்கணும், 100க்கு 100 ஆசீர்வாதம் பெற்று சந்தோஷமா என்னச்சுன்னு இருக்கணும். ஆண்டவர் சொல்லுகிற விதையாகிய வசனம் உனக்குள் விதைக்கப்பட வேண்டும். ஏசாயாவுல பைபிள் சொல்லுகிறது, விதைக்கிறவனுக்கு விதையை நான் கொடுத்து, விதைக்கிறவனுக்கு விதையை கொடுத்து அதற்கேற்ற மழை. ஏசாயா 30:23 நினைக்கிறேன், எடுத்து வாசித்து பாருங்க. ஏசாயா 30:23 சீக்கிரமா. அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். போதும். எப்பொழுது நீ ஆண்டோடைய பிள்ளையாகி ஆண்டோடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட பிறகு நீ கையீடு செய்யற என்ன காரியத்துக்கும் இன்வெஸ்ட்மெண்டே அவர் தான். நீ கடன் வாங்க வேண்டியதில்லை. நீ நிலத்தில் விதைக்கும், உன் நிலத்துக்கு விதைக்கிற விதைக்கு அவர் தான் விதையை கொடுக்கிறார். உங்களுக்கு விதைக்கிறவனுக்கு விதையை கொடுத்து அதற்கேற்ற விளைச்சலை கொடுத்து அவனை நான் வர்த்திக்க பண்ணுவேன் 2 கொரிந்தியர் 9:10-11 சொல்லுகிறது. அப்ப விதையை அவர் நமக்கு தந்துடுறாரு. அவர் தான் விதைக்கிறாரு. அதுதான் வசனம். அந்த வசனத்தை நீங்க கேட்கலன்னா, முள்ளுள்ள இடங்களில் விழுந்த வசனம் நெருக்கப்பட்டது, பாறைகளில் விழுந்த வசனம் கொஞ்சம் வளர்ந்துச்சு, அப்புறம் என்னாச்சு, கருகி போச்சு. நீங்க நல்ல நிலமா பால் நிலமா? நீங்க நல்ல நிலமாக மாற்றப்பட்டிருக்கீங்க. இன்னைக்கு உங்களுக்கு வசனம் விதைக்கப்படணும். அப்போ நீங்க பயிர் நிலமாக மாறிடுவீங்க. ஹல்லேலூயா. 3வதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க.
தேசத்திலே வாசம் பண்ணு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உனக்கும் உன் சந்ததிக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. இந்த வார்த்தையை ஈசா கிட்ட சொல்லும் பொழுது தேசம் எப்படி இருந்ததா? 1ஆம் வசனம் சொல்லிது, தேசத்துல கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு விளைச்சல் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. பிழைப்பை தேடி ஈசாக்கு எங்க போயிட்டு இருக்காரு? வேற ஒரு இடத்துக்கு போறாரு. அந்த ஊர்ல போய் இருந்தானே ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஊர்ல நீ என்ன செய்ய இரு, இங்க நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். அப்போ இன்னைக்கு ஒரு சிலருக்கு நான் சொல்றேன், நல்ல வீடு வேணும், நல்ல இடம் வேணும் அப்படின்னு சொல்றாங்களா, நினைக்கிறாங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்ப இருக்க இடத்துல இரு, நான் உனக்கு ஒரு நல்ல இடத்த காட்ட போறேன். அல்லேலூயா. நீ இருக்கிற இடத்துல இரு, உனக்கு ஒரு நல்ல வீட்டை நான் என்ன செய்ய போறேன், தர போறேன். நீ இப்ப இருக்கிற இடம் உனக்கு கஷ்டமா இருக்கு, டஃப்பா இருக்கு, பிரச்சனையா இருக்கு, ஒரே போராட்டமா இருக்கு, கொஞ்சம் பொறுத்துட்டு அந்த இடத்துல நீ இருந்தா உன் சந்ததியும் நான் பெருக பண்ண போகிறேன். சந்ததி பெருக்கத்தையும் ஆண்டவர் என்ன செய்வார், கொடுத்ததை ஆணையிட்டு என்ன செய்கிறாரா சொல்றார், ஆணையிட்டு சொல்றார். அப்ப ஈசாக்கினுடைய வாழ்க்கையை பாருங்களா. ஈசாக்கு அந்த 26ஆம் அதிகாரத்துல 12-13 வாசித்து பாருங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வரவர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஹல்லேலூயா. அப்போ ஒண்ணும் இல்லாத இடம், வெறுமனையான இடம், வெடிப்பு விழுந்த பூமி, பஞ்ச காலம், மழையே கிடையாது. பூமியெல்லாம் எப்படி இருக்குது? வெடிச்சபை இருக்கு. அதுல விதைக்க முடியும் மாஸ்டர்? உழுது தண்ணி பாய்ச்சி உரெல்லாம் போட்டு அதை கொஞ்சம் ஆற வச்சு அப்புறம் விதைச்சா தான் விதையை நிச்சயம் முளைக்கும். எவ்வளவு ஆச்சரியமா பைபிள் சொல்லுது பாருங்களா. வறண்டு கிடந்த பூமியிலே, வெடிப்பு விழுந்த பூமியிலே, தண்ணீர் இல்லாத பூமியிலே, ஒரே உஷ்ணமாய் இருக்கிற பூமியிலே ஈசாக்கு விதை விதைத்தான். அது 100 மடங்கு பலனை கொடுத்தது. ஹல்லேலூயா. இதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன், நீ எதிர்பார்க்காத ஒரு அதிசயத்தை, நினைச்சு கூட பார்க்காத ஒரு அதிசயத்தை ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு செய்ய போகிறார். அதுதான் இது 100 மடங்கு பலன். அவன் எப்படி ஆனானா, வர வர பெரிய ஐஸ்வர்யவானா மாறிட்டான். நீங்க இனிமே தரித்திரம் இருக்க மாட்டீங்க, பெரிய ஐஸ்வர்யவானா மாற போறீங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்கிற நிலத்தை பார்த்து நீங்க என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. இந்த நிலத்துல விதைக்க முடியுமா, இந்த இடத்துல நான் பிசினஸ் பண்ண முடியுமா, இந்த இடத்துல நான் வாழ முடியுமா அப்படின்னு நினைக்காதீங்க. வேதம் சொல்லுகிறது, உனக்கு கொடுக்கப்படுகிற வீடை கர்த்தரிடத்துல கொடு, உனக்கு கொடுக்கப்படுகிற தொழிலை கர்த்தரிடத்துல கொடு, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க வாழ்க்கையை கர்த்தரிடத்துல கொடு, உனக்கு கொடுக்கப்படுற வேலையை கர்த்தரிடத்துல கொடு, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஊழியத்தை யார் கையில கொடு, கர்த்தர் கையில கொடு, உன் சபையை யார் கையில கொடு, கர்த்தர் கையில கொடு. 100 மடங்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அப்ப 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நிரப்புறக்கு என் வீடு பத்தாது, உங்களுக்கு புது வீடு ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை உள்ள அடக்கி வைக்கிற அளவுக்கு புதிய வீடை தருவாரு. கட்ட முடியாத வீடு கட்ட முடியாம சிலர் இருக்கிறீங்க, வேதனை இல்லை, ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அவர் கட்டி தந்துருவார். இந்த மாசத்துல எல்லாம் உங்களுக்கு முடிஞ்சிடும். ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த வனாந்தரமான இந்த பாழான இந்த இடம், இந்த வனாந்தரம்லாம் நமக்கு செழிக்கணும் அப்படின்னா இந்த வாக்குத்தத்தம் 2க்கு கூட அடிஷ்னலா ஒரு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அது சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா 32ஆம் அதிகாரம் 13-14 எடுத்து வாசித்து பாருங்க. இந்த வனாந்தர என் ஜனத்தினுடைய நிலத்திலும் களி கூர்ந்திருந்த நகரத்திலும் உள்ள சந்தோஷம் நிறைந்த எல்லா வீடுகளிலும் முச்செடியும் நெருஞ்சிலும் முளைக்கும். அரண்மனை பாழாக விடப்படும். ஜனம் நிறைந்த நகரம் வெறுமையாகும். மேடும் துருக்கமும் என்றைக்கும் கெபிகளாகும். அவைகள் காட்டு கழுதைகள் கழிக்கும் இடமாயும் மந்தைகளுக்கு மேய்ச்சலிடமாகவும் இருக்கும். உன்னதத்திலிருந்து நம்மேல் நம்மீது ஆவி ஊற்றப்படும் வரைக்கும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாக மாறும். அல்லேலூயா சொல்லுங்க. இதுக்கு முந்தி வாஸ்த வசனத்துல உன் வீடு பாலடைஞ்சுதான் கிடக்கும், உன் இடம் பாலடைஞ்சுதான் கிடக்கும், உன் வாழ்க்கை பாலடைஞ்சுதான் கிடக்கும்.
அது எதுக்காக? உன்னதத்திலிருந்து ஆவி உன் மேல ஊற்றப்படலை. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் உனக்கு இல்லை. பரிசுத்த ஆவி நீ பெற்றுக்கொள்ளாம இருந்தா நீ என்ன காரியம் செஞ்சாலும் அது என்ன செய்யாது? விளங்கவே. நல்ல நாளும் பொழுதுமா இந்த மனுஷன் முன்னாடி சொல்ற வார்த்தையை பாரு, விளங்கவே விளங்காது. அது விளங்கவே விளங்கணும் அப்படின்னாச்சுன்னா உன் மேல ஆவி ஊற்றப்படணும். அல்லேலூயா. அப்பதான் இந்த வனாந்தர யாத்திரையில பெரிய வெற்றியை நம்ம என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஆவி ஊற்றப்பட்ட பிறகு ஒரு சம்பவம் நடந்துச்சு. அவன் ஐஸ்வரன் ஆயிட்டான். ஆனா அவன் போற இடத்துல அவனுக்கு ஒன்றும் என்ன செய்யல, நடக்கல. சித்தனாவுக்கு போறான், கிடைக்கல. இன்னொரு இடத்துக்கு போறான், ஒன்றும் கிடைக்கல. கடைசியில் கிடைக்கல அவன் வருத்தவே படலை. அவனுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அவனுக்கு தாங்கக்கூடிய சக்தியை கொடுத்துச்சு, சகிப்பு தன்மையை கொடுத்துச்சு, பொறுமையை கொடுத்துச்சு. அப்படியே பாஸ் ஆகி வந்துட்டு இருந்தான். அவனுக்கு ஆண்டவர் ரெகபத்தை வச்சிருந்தாரு. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு அப்படித்தான். நீங்க தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற பிறகு எனக்கு நடக்கல, கிடைக்கலன்னு கம்முன்னு உட்காந்துடாதீங்க. நீ பாஸ் ஆகி போய்கிட்டே இரு. உனக்கு ஒரு ரெகபத்து காத்திருக்கிறது. நீ பழுகி பெருகும்படி, நாம் பழுகி பெருகும்படி கர்த்தர் நமக்கு இந்த ரெகபாத்தை கொடுத்தாருன்னு சொல்றான். அதுக்கு இடமே நீ பழுகி பெருக போற. இப்ப நீங்க இருக்கிற இடம் ரெகபாத். நீங்க பழுகி பெருக போறீங்க. அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வனாந்தர யாத்திரையில நம்ம போகும் பொழுது கர்த்தர் நம்மோடு இருப்பார். அதுதான் ஆவியானவர். இந்த வனாந்தர யாத்திரையில் இந்த இயேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானதால் சோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். அல்லேலூயா. நிர்மலமானது தூங்காதீங்க, சொல்லுங்க. நிர்மலமானது, பாழானது, வனாந்தரம் ஆண்டவர் சொல்றாரு, இதை நான் சொன்னேன், இதை நான் செய்தேன். அல்லேலூயா. அப்போ அப்படி உங்க வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னா டக்குன்னு வாசிடணும். 5 நிமிஷம் தான் இருக்கு. யோவேல் 2:25 எடுத்து வாசிங்க. பழைய ஏற்பாடுல குறிச்சுக்கிட்டே வாங்க. யோவேல் 2:25 டக்குன்னு எடுங்க. ஒவ்வொரு வரியில முடிச்சிருவேன். யோவேல் 2:25 பழைய ஏற்பாட்டில் இருக்குமா? நான் உங்களிடத்தில் அனுப்பின பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். 2024 நீங்க பட்சித்த இழந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்லுகிறார், திரும்ப நான் உங்களுக்கு தரப்போகிறேன். அல்லேலூயா. நான் அனுப்பினேன், அவர் தான் அனுப்பினார். ஏன்னா பாவம் செஞ்சுட்டு இருந்த இன்னைக்கு மனம் திரும்ப இழந்ததை பெற்றுக்கொள்வாய். 2வது பாருங்க, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. எசேக்கியேல் 34:28. அவர்கள் புறஜாதிகளுக்கு கொள்ளையாவதில்லை. இனி அவர்கள் புறஜாதிகளுக்கு கொள்ளையாவதில்லை. பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதும் இல்லை. தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள். அல்லேலூயா. 2வது நீங்க எப்படி இருக்க போறீங்க? உங்களை பக்கத்துல எந்த நெருக்கடியும் தத்தளிக்க பண்ற எவனும் இருக்க மாட்டான். சுகமாய் வாசம் பண்ணுவீர்களாம். 2025ஆம் வருஷத்துல. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. எசேக்கியேல் 36:11 எடுத்து வாசித்து பாருங்க. எசேக்கியேல் 36:11. உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை காட்டிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக பண்ணுவேன். முன்னிலைமையை காட்டிலும்
பின்னிலைமை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். 2024 இருந்த ஆசீர்வாதத்தை காட்டிலும் நல்ல ஆசீர்வாதங்களை 2025 ஆண்டவர் தரப்போகிறார். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. சீக்கிரமா. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை இன்வெஸ்ட்மெண்ட் விதையை அளித்து அதை பெருக பண்ணி எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளாவீர்களாம். விதைக்கிறவனுக்கு விதையை கொடுத்து அதுக்கு மழையும் கொடுத்து அதுக்கு விளைச்சலையும் கொடுத்து அதை பெருக பண்ணிக்கிற ஆண்டவர். அப்படின்னா கடன் வாங்க மாட்டீங்க சிஸ்டர். ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு, ஒரு வீட்டை கட்டுறதுக்கு, ஒரு வீட்டை முடிக்கிறதுக்கு, இவர் எந்த ஒரு காரியத்துக்கும் நீங்கள் கடனை வாங்க மாட்டீங்க. ஆண்டவர் உங்களுக்கு அதை கொடுப்பாரு. கொடுக்கிறவர்கிட்ட கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கடைசியாக ஏசாயா 35:10 எடுத்து வாசித்து நாம் ஜெபத்திற்கு எழுந்திருக்க போகிறோம். ஏசாயா 35:10. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவார்கள். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அல்லேலூயா. இப்ப கடைசியா சொல்லிடுறேன் சிஸ்டர், 2024 வருஷம் உன் வாழ்க்கை சஞ்சலம், உன் வாழ்க்கை தவிப்பு. 2025 வருஷம் ஆண்டவர் சொல்லாரு, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் அந்த வார்த்தை பிடிச்சிருக்கு, ஆண்டவர் அதை செய்வார்னு யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கு, அவங்க மட்டும் கைகளை தட்டி கரங்களை வைத்து இயேசு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இது அருமையான மகள் பிளஸ்ஸி வாக்குத்தத்த அட்டைகளை கொண்டு வருவார். அதை நீங்கள் ஜெபத்தோடு பெற்றுக்கொள்ளுங்க. நான் சொல்லிடுறேன், 1 ஏலிம் ஜோபேட்னு வாக்குத்தத்த இது ஸ்டிக்கர். இது அருமையான கமலம்மா அவங்க ஃபேமிலியிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் இதுலேயும் எடுத்துக்கலாம். ஏலிம் இதை கண்டிப்பாக எடுத்துக்கிடுங்க. அடுத்தாப்பில் அருமையான சகோதரி கொண்டாங்கம்மா, ப்ரேயர் பண்ணிக்கலாம். அதனையும் முறை கொடுத்துருப்போம்மா. அருமையான ஜான்சன் ஐயா பாண்டிச்சேரியில் அவங்க வருஷம் ஏலிம் ஜெப வீட்டுக்குன்னு அங்கேருந்து வசனங்களை செலக்ட் பண்ணி எடுத்து அவங்க நமக்கு அனிதாம்பலம் கொடுத்து விட்டுருவாங்க. அப்பமே சொல்லிட்டாங்க, எங்கள் அப்பா உங்களுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க அங்கிள்னு. ஆக அங்கே 2 ஆசீர்வாதம், இங்கே ஒரு ஆசீர்வாதம், 3 ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போயிருங்க. இது அனிதாவை எல்லாருக்கும் என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. எல்லாரும் நல்ல சந்தோஷத்தோடு வாங்கிடுங்க. அந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். இது நிறைவான ஆவியானவரே, கொஞ்சம் சீக்கிரமா பாஸ் பண்ணுங்கம்மா. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போமா ஜெபிக்கும்படி. பாப்பா எல்லாரும் ஒப்புக்கொடுங்க. உங்கள் வாழ்க்கை வனாந்தரமான வாழ்க்கை வயல்வெளியாக மாற வேண்டுமா? பாழானது பயிர் நிலமாக மாற வேண்டுமா? நிர்மலமாக்கப்பட்டது மீண்டும் கட்டப்பட வேண்டுமா? மனம் திரும்புங்கள், ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடுங்க. இன்னைக்கு ஒரு நல்ல நாள் சகோதரனே, நல்ல நாள் சகோதரியே. நாளையிலிருந்து
சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாழுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாழுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாலானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாலானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே பலவீனம் பலனாய் மாறுமே. யாரெல்லாம் பலவீனமா இருக்கிறீங்க, சுகவீனம் நீ சுகமாய் மாறப்போகிறது. மாறுமே. நெஞ்சுவலி இருதய வியாதிகள் மாறப்போகிறது. பலவீனம் வியாதிகள் மாறப்போகிறது. பலமாய் மாறுமே. ரத்தத்தில் இருக்கிற குறைவுபட்ட இரத்த அணுக்கள் பெருக போகிறது. வீணம் ஆண்டவர் சுகமாய் மாற்றப் போகிறார். நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் வலது கை உயர்த்தி கொள்ளுங்க. மூணே வார்த்தை தான். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா வல்லநாதர், இன்னைக்கு கொடுத்த இந்த 3 வார்த்தைகளையும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றப் போகிறார். சோதரம் செலுத்துவோமா? சோதரம் 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 சோதரம். நிர்மலமானது கட்டப்படும், பாழானது பயிர் நிலமாகும், வனாந்திரம் வயல்வெளியாய் மாறும். இனி நீங்கள் தத்தளிக்க பண்ணுவார் இல்லாத இடத்திலே சுகமாய் வாசம் பண்ணுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை நான் சொன்னேன், இதை நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியே ஒப்புக்கொடுங்க. உங்கள் கரங்களை ஆண்டவர் தொடுவார். உயர்த்தப்பட்ட கரங்களை ஆண்டவர் தொடுவார். உங்கள் பலவீனம் எல்லாம் இப்பொழுது மாறி பலம் உண்டாக போகிறது. இருதய பலவீனம், நுரையீரல் பலவீனம், வீசிங், கைகால் வலி, இருதயத்தில் கோளாறு, இரத்தத்தில் அணுக்கள் குறைந்து கொண்டே போகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உயர்த்தப்பட்ட கரங்களை நான் தொடுகிறேன். ஜீசஸ்
You are a powerful God. Jesus, you are a wonderful God. Jesus, you are a healer. Jesus, you are a redeemer. Healed by the name of Jesus Christ. சத்துருவின் கட்டுகள், சாபத்தின் கட்டுகள் எல்லாம் ஓடுகின்றன, புறப்பட்டு ஓடின. உங்கள் வாழ்க்கையில, உங்கள் சரீரத்தில், உங்கள் குடும்பத்தில், உன் தொழில, உன் வீட்டில், உன் கணவருடைய வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற தடைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அந்த தடையை உண்டு பண்ணின சாத்தானின் தலை நசுக்கப்படுகிறது, கட்டுகள் அறுக்கப்படுகிறது, விடுதலை உண்டாகிறது. ஜீசஸ், யூ ஆர் a redeemer. நீர் விடுவிக்கிற கடவுள். எல்லா மக்களையும் விடுவீங்க. யாரெல்லாம் என்னென்ன ஆசையோடு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க, எனக்கு ஒரு நல்ல வீடு வேணும், எனக்கு ஒரு நல்ல இடம் வேணும், கையை வைத்துங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதை உனக்கு தருவேன். நான் ஞானத்தில் குறை உள்ளவன், கையை வைத்துங்க. ஞானத்தில் குறை உள்ளவன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கரத்தை உயர்த்தி இருந்தன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ எல்லாவற்றிலும் முதலிடம் வைக்கப் போகிறாய். ஞானத்தில் குறை உள்ளவாக்கிய உனக்கு நான் ஞானத்தை தருகிறேன். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இன்று ஆரம்பிக்கிறது. என் சரீரத்தில் பயங்கரமான பலவீனம், கையை வச்சு கொள்ளுங்க. நுரையீரலில் கை வை மகளே, இதயத்துல கை வச்சுக்க மகனே, இதயத்துல கை வச்சிடுங்க தாயே. எலும்புகள் நரம்புகள் வலி உள்ளவன் கை வச்சுக்கோங்க. உங்க பிள்ளை பலவீனமா இருக்கிறான், கையை வைங்க, கையை வைங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், சகல வியாதிகளையும் உங்களை விட்டு விலக்குகிறேன். இனி உனக்கு வீசிங் வராது, வீசிங்கே வராது. நீ எந்த பணியிலையும் வேணாலும் போ, தண்ணிக்குள்ளே கெட. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வியாதியை உன்னை விட்டு எடுத்து போடுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இனிமேல் உங்களை வர்த்திக்க பண்ணுவார், நற்சீர் உண்டாக்க பண்ணுவார். ஆசீர்வதியும் ஆண்டவரே. தேவனாக்கிய பிதா, தேவனாக்கிய குமாரன், தேவனாக்கிய பரிசுத்தாவின் நாமத்தினாலே எல்லா விதமான நன்மைகளும் கிருபைகளும் உங்களுக்கு உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. உங்க வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. அல்லேலூயா. அப்படியே ஒரு நிமிஷம் பக்கத்தில் கையை பிடிச்சிட்டு நான் சொல்ற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்க. வனாந்திரமான உன் வாழ்க்கை வயல்வெளி ஆகும் சொல்லுங்க. அப்படி சொன்னவங்களையும் கேட்டவங்களையும் கர்த்தர் நிச்சயமாக வயல்வெளியாக மாற்றுவார். அல்லேலூயா. அப்படியே உட்காருங்க.